வீட்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க. "நீ என்ன பண்ற? சும்மா தானே இருக்க? வீட்ல தானே இருக்க?" உண்மையாவே வீட்ல இருக்கிறவங்க சும்மா இருக்கிறாங்களான்னு ஒரு நாள் அவங்க வேலை எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா தான் தெரியும். காலையில் கண் திறந்ததுலேருந்து வேலை ஆரம்பம். எல்லாருக்கும் டீ, டிஃபன், மதிய சாப்பாடு, பசங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது, டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது, வீட்டுக்கார வேலைக்கு அனுப்புறது, இதுக்குள்ள நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வா உட்காரலாம்னு நினச்சா பாத்திரம் காத்துட்டு இருக்கும். வீடு பெருக்கணும், துடைக்கணும், துணி துவைக்கணும், மடிக்கணும், சமையலறை சுத்தம் பண்ணணும். ஒரு வேலை முடிஞ்சா இன்னொரு வேலை ரெடியா நிக்கிது. ஆனா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? வீட்ல தானே இருக்க, சும்மா தானே இருக்குன்னு சொல்லிடுவாங்க. வீட்டு வேலைன்னா சம்பளம் இல்லாத வேலை, லீவு கிடையாது, சண்டேக்கு லீவு கிடையாது, உடம்பு சரியில்லைனாலும் வேலை நிக்காது. வீட்ல இருக்கிற எல்லோரோட தேவையையும் தேவையையும் பார்த்துக்கிட்டு வீட்டை ஓட வைக்கிறதும் ஒரு பெரிய பொறுப்பு தான். நான் மட்டும் இல்லை, நிறைய இல்லத்தரசிகள் இதையும் தினமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்கள சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நாள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வீட்டு வேலைகளும் ஒரு வேலை தான். அதுக்கும் மதிப்பு இருக்குது, அதுக்கும் மரியாதை இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை தவிர நாங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க போகிறோம்? வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க கிட்ட சும்மா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போங்கப்பா. காலையிலேருந்து ஓடிட்டே இருப்போம். ஆனால் சாயந்தரம் வீட்டுக்கார் வந்து இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நமக்கு பிபி ஏறும். பாத்திரமெல்லாம் கழுவிட்டு திரும்பி பார்த்தா சிங்கில் மறுபடியும் 2 டம்ளர் இருக்கும். அது எப்படி வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கல. வீடு பெருக்கி தொடச்சி முடிச்சு நிமிர்ந்து பார்த்தா யாராவது ஒரு ஆள் மூலையில் பிஸ்கட் தூள் போட்டு வச்சுருப்பாங்க. இது வீடா இல்லை நமக்கு தினமும் வைக்கிற டெஸ்ட்டான்னு தான் எனக்கு தெரியல இன்னும். எல்லாரும் அம்மா அம்மானு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் டிவி ரிமோட் மட்டும் காணாமல் போனால் சிபிஐ ரேஞ்சுக்கு விசாரணை நடக்கும். வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போனால் நீங்கள் தான் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதே பொருள் அவங்க கையில் இருந்தால் ஓஹோ இங்கே தான் இருந்துச்சா கூலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சாப்பாடு பண்ணுறதை விட இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குதுங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது இனிமே நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணுவோம். ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் பாத்திரம், துணி, சமையல் 3ம் சேர்ந்து அந்த முடிவை வந்து கேன்சல் பண்ணிடும். வீட்டு வேலைக்கு சம்பளம் இல்லை, ஆனால் லீவு இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, ஆனால் வேலை மட்டும் தினமும் ஓவர் டைமில் இருக்குது. அதனால் அடுத்த தடவை யாராவது நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு யாராவது சிரிச்சுக்கிட்டே கேட்டால் நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்களும் சிரிச்சுட்டு சொல்லுங்கள். அது ஒன்றும் நம்மளுக்கு கௌரவ குறைச்சல் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னு. அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஓகே, எல்லாத்துக்கும் போர் அடிக்கிற அளவுக்கு நான் பேசிட்டேன். ஆனால் நீங்களே பார்த்தா தெரியும் இன்னும் வேலை மட்டும் முடியலை. அப்போது எங்களை சும்மா இருக்கன்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க. இதைத்தான் நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இது இவ்வளோ நேரம் நான் உங்களை போர் அடித்ததுக்கு ரொம்ப சாரி. என் மனசில் பட்டதை பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். அடுத்து என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். துணியெல்லாம் மடித்து எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது முடிச்சுட்டு கட்டரில் இருக்க கொஞ்சம் மூட்டையெல்லாம் இருந்துச்சு. டெடி பியரு அது அப்புறம் போடாத ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு பையில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிப்பேன் பாருங்கள். அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் என்னென்னு. ஃபுல்லாக எடுத்துருக்க மாட்டேன், அளவாக தான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் எடுத்துருப்பேன் பாருங்கள். அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடே ஃபுல்லாக க்ளீன் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. பெட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் க்ளீனு. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பா தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறனால அட்டை போடலான்னு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பாருங்கள். உண்மையிலேயே குவாலிட்டி நல்லா இருந்துச்சுங்க. நான் போட்டு பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியாதனால சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணினேன். அது என்ன ஏதுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அட்டை எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோலையும் ஆட் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னா, நான் கீழே இருக்கிற லேயரும் மேலே இருக்கிற லேயரும் கவனிக்காமல் ஒட்டிட்டேன். அதை அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் இப்போ வந்து லாங் வீடியோவில் கண்டினியூஸ் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இதை என்ன பண்ணுறேன்னா,
பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல. சரி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நோட் புக்கெலாம் வாங்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்டை போடலான்னு தான் வந்திருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு இங்கிலீஷ் புக் காமிச்சிருப்பேன். இந்த புக்கு தான் ஃபஸ்ட்டு அட்டை போட்டு காமிச்சு அந்த 3D எஃபெக்ட் மாதிரி வருதுல்ல, அதுதான் வந்து அட்டை போட்டாச்சு. இதை நான் லாங் வீடியோவில் ஒரு புக்கு போடலான்ட்டு வந்திருக்கேன். லாங் வீடியோவில் இது இருக்கிற பாப்பாவோடது மட்டும் ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணி போட்டுருவேன். பலமுன்னா வாங்க, தேவை இருந்தால் வாங்குங்க, நான் சொன்னதுக்காக வாங்க வேண்டாம். வாங்க பார்க்கலாம். தயவு செய்து என்னோட வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். அதை கொடுத்துருக்க 3 சைஸில் இருக்கிறதே பெரிய சைஸுங்க. எனக்கு புக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் அந்த பெரிய சைஸை எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இப்படியும் கண்டினியூ பண்ணி பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. இந்த சென்டர் சைடு இப்படி இழுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா இந்த புக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சென்டரா இந்த பிளேஸ் பண்ணிட்டு ஒரு எந்த சைடு நம்ம இப்போ பீல் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி நம்ம மூடிடுறோம். மூடிட்டு 2 பக்கம் நம்ம வந்து இப்படி ஒட்டி விட்டுறலாம். இப்போ புக்குக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவை. ஒரு புக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த புக்குக்கு வந்து எனக்கு இந்த இடம் வந்து மிச்சம் ஆகலை. சரிங்களா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து மிச்சம் ஆகலை. இதில் எல்லாம் வந்து எந்த மிச்சமும் வரல. ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸ் புக்குனால இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சதுரமாக தெரியுதுல்ல, அதை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இது இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி அங்கே ஒட்டிட்டோம்ல, ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி தூக்கணும்னா அந்த மீதி இருக்கிற இது வந்து சீட்டு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்படி அமுத்தி எடுத்தோம்னா அதை என்ன பண்ணணும்னா அந்த புக்கு கூட நம்ம வந்து இப்படி புக்கை அப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டே வரணும். இழுத்துக்கிட்டே வந்தோம்னா அங்கே வந்து புக்கில் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு புக்குக்கு போடையில் கரெக்டாக போட்டேன். இப்போ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால அதை கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடு போட்டுட்ருக்கிற கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னா நான் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது கீழே இருக்கிற அந்த ஷீட் இருக்குல்ல, அதுவும் இந்த மேலே இருக்கிற ஷீட்டும் இழுத்துட்டு வர ஷீட்டும் ஒட்டிக்கிச்சுங்க. அதை நான் கவனிக்காமல் எடுத்துட்டேன். அதனால தான் அதை நான் பிரித்து கரெக்ட் பண்ணி ஒட்டிட்டு இப்போ பேக் சைடு உள்ளதை தான் இப்போ நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் சைடு வந்து நான் ஒட்டினதை காமிச்சிருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்கு. அதை நீங்கள் ஒட்டும்போது கரெக்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ கண்டினியூ பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு மொத்தம் 3 புக்கு 3 நோட்டு தாங்க. அந்த இதை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. பாப்பா தம்பிகளை கொஞ்சம் வச்சுட்டு பார்க்குறதுனால எனக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே போயிடுச்சு. எந்திரிச்சு போயிட்டு வந்து ஓட்டினேன். ஆனால் ஒட்டுனா டக்குன்னு ஒட்டிடலாங்க. 3 மினிட்ஸில் ஒட்டி முடிச்சிடலாம். இந்த புக்குக்கு பார்த்தா லாங் சைஸ் நோட்டுக்கு போடுற சைஸ் தேவைப்படுது. ஏன்னா இது கொஞ்சம் புக்கு பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிங் சைஸ் நோட் புக்கு போடுற சைஸ் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் வந்து இதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இதுவே தெரியும் அந்த இந்த 3D எஃபெக்ட் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயே அதே மாதிரி தெரியும். இதுதாங்க. ஆனால் புக்கில் வந்து வாங்கும்போது எந்த 3D எஃபெக்டும் தெரியாது. இதை நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். அட்டை போடுறது பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் 2 கிட்ஸை வச்சுட்டு நம்ம அட்டை போடுறோம் பார்த்தீங்களா, தலைவலி. இத்தனைக்கும் நான் இப்போ பாப்பாவோட நோட்டுக்கு மட்டும் தான் போடுறேங்க. பாப்பாவுக்கு 3 புக்கு 3 நோட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. 30 தடவை நான் எந்திரிச்சிட்டேன். திருப்பி எந்திரிக்கணுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் வந்து கால் நீட்டியே உட்காந்துட்டுங்க. கால் நீட்டி உட்காந்துட்டே போட முடியுது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் சமணம் போட்டு தான் உட்காரணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்க, கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போது ஒரே டைமில் உட்காந்து நம்ம எங்கேயும் எந்திரிக்காமல் போட்டோம்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்ம போட்டு முடிச்சிடலாங்க டக்குன்னு. புக்ஸ் நோட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டைம் வேரி ஆகும். நான் மொத்தம் 6 நோட்டுக்கு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் போட்டுட்டேங்க நான். அப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி போடுறது என்னென்னு. உண்மையிலேயே ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இது ஃப்யூச்சர் வீடியோவில் அது எப்படி இருக்குது என்னங்கிறது அந்த
பீல் ஆகி வருதா இல்லையான்னு நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் போட்டு நான் 2 நாள் ஆச்சு, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீட் இருந்தால் மட்டும் வாங்குங்க, தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, கண்டினியூ பண்ணி பாருங்கள். பை. பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்கிற புக்கு வந்து செந்தமிழ் பாட்டு. இது வந்து ஆக்டிவிட்டி புக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் கிட்ஸு. ஆமாங்க, ஃபுல்லாமே ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் போல. அப்புறம் வந்து இது வந்து ஸ்டோரிஸு, ரைம்ஸு, ஃபேமஸ் நர்சரி ரைம்ஸ் அண்ட் மாரல் ஸ்டோரிஸ். அப்புறம் கம்ப்ளீட் லிட்டரிங் புக். இந்த 3 புக்கு தாங்க பாப்பா கொடுத்த புக்கு. வேற எக்ஸ்ட்ரால புக் ஒன்றும் கொடுக்கல. 3 நோட் கொடுத்துருக்காங்க எல்கேஜிக்கு, அவ்வளவுதான். இப்போ நான் நோட்டுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கூட இல்லை, எல்லா நோட்டு புக்குக்கும் போட்டு முடிச்சிட்டேன். என்ன இடையில பாப்பாவங்கள பார்த்துக்கிட்டே போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம். பட் இதை ஸ்பீடாக போகிறவங்க 10 நிமிஷத்துல போட்டலாம். எனக்கு வந்து புதுசு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கனால கொஞ்சம் ட்ரையல் பார்க்கறது கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் ஒரு 2 புக்குக்கு தான் கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு எல்லாருக்குமே போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. பாய்.